பரவாயில்ல சொல்லணும்னு எனக்குள்ளே தோணுது. அதனால சொல்கிறேன். நான் என்னுடைய பலகீனத்தில் நான் அந்த பிரெயின் பிரச்சனை வந்த பொழுது நான் கிட்டத்தட்ட 13 டேப்லெட் போட்டேன். ஒரு நாளைக்கு 13 மாத்திரை போட்டேன். அதில் அதாவது என்னுடைய பிளட்டு ரொம்ப கட்டியாக இருக்குது, அதை தண்ணி ஆக்கணும்ட்டாங்க. அதை என்ன பண்ணிட்டாங்க, அதை தண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அந்த பிளட்டு அந்த கெட்டியானனால தான் உள்ளே போய் அங்கே அரெஸ்ட் ஆகிக்குது. அதனால் அதை தண்ணி ஆக்கிறதுக்காக ஒரு டேப்லெட்டு கொடுத்தாங்க. அதே ஒரு 4 டேப்லெட்டு. அதனால் அந்த பிளட்டு தண்ணி ஆக்கிரும். அப்போ என்கிட்ட ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னார், இப்படி தான் சொன்னார், சிஸ்டர் இனிமேல் நீங்களாம் காரெல்லாம் ஓட்டவே கூடாது, கார் ஓட்டக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, அவர் சொன்ன வார்த்தை டாக்டர், ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஏன்னா பிளட்டு தண்ணியாக இருக்குல்ல, கடகடன்னு எல்லா பிளட்டு வெளியே வந்துடும். ஆக்சிடெண்ட் ஆகி ஏதாவது பிளட்டு வெளியே வந்துச்சுன்னா கடகடன்னு எல்லா ரத்தமும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெத் ஆயிரும் சிஸ்டர். அதனால் இனிமேல் நீங்கள் காரே ஓட்டக்கூடாதுங்க, கார் ஓட்டக்கூடாது, 2 வீலர் ஓட்டக்கூடாதுன்னாரு. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால யார் என்ன சொன்னாலும் எனக்குள்ளே போகவே இல்லை. எனக்குள்ளே இதெல்லாம் போல சரி பிரதர் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அப்படி நடந்து ஒரு 6 மாதத்தில் அவங்க எல்லையில் போய் கர்த்தர் ஆராதனை நடத்த உதவி செஞ்சார். அப்போ அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் என்னை பார்த்துட்டு. நினச்சே பார்க்கல சிஸ்டர், நினச்சே பார்க்கல. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கே ரொம்ப ஆச்சரியம். நான் மறுபடியும் எழும்பி ஏன்னா என்னுடைய சிச்சுவேஷன் அவருக்கு தானே தெரியும். 4 அந்த பிரெயின் டியூப்பில் 4 இதுலேயும் 4 பிரச்சனை. ஒன்று சுருங்கிக்குது, ஒன்று கட்டியாக இருக்குது அப்படின்னு 4 பிரச்சனை. என் ஹஸ்பண்ட் ரொம்ப அதெல்லாம் பயந்தார். ஆனால் எனக்காக ரொம்ப ஜெபித்து திறப்பில் நின்று ஜோம் பண்ணி ஏன்னா நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற நேரத்தில் என் ஹஸ்பண்ட்கிட்ட டாக்டர் சொல்கிறாரு, அவங்க நரம்பில் கட்டி இருக்குது, அதனால் அது ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தால் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டோம். அவர் எங்கிட்ட சொல்லலை, என் பக்கத்தில் உட்காந்து அவர் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ டிஸ்சார்ஜுன்னு எழுதி கொடுத்ததுக்கப்புறம் தான் இதை சொன்னார், இந்த காரியம் இருந்தது, ஆனால் கர்த்தர் நமக்கு சுகம் தந்தார் என்று சொல்லி ஆமேன்னு சொல்லாமல். அப்போ நான் வெளியில் வரும்பொழுது எனக்கு 13 டேப்லெட் கொடுத்தாங்க. அப்போ தான் சுகத்தை குறித்து பேசுகிறேன். நான் ஏசப்பாட்ட போய் கேட்குறேன், நான் சுகத்தை குறித்து பேசுகிறேன், 13 டேப்லெட் போடுறேன் ஆண்டவரே, சுகத்தை குறித்து பேசுகிறேன் நான். ஆனால் நான் என்ன செய்கிறேன், 13 டேப்லெட் நான் போடுறேன் ஆண்டவரேன்ட்டு. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தில் விட்டுட்டு, ஆண்டவரே இந்த டேப்லெட்டெல்லாம் நான் எடுக்காமல் விட்டுறேன் அப்படிங்கிற பொழுது கர்த்தருடைய கிருபையில் அதிகாலையில் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தை சொன்னார், இல்லை மகளே நீ அந்த மாத்திரையை போடு, ஆனால் மரணமானது உன்னுடைய வியாதியை உனக்குள் இருக்கிற ஜீவன் விழுங்கிரும், அந்த ஜீவன் விழுங்கிரும். ஏன்னா எனக்கு அந்த மாத்திரை, அந்த பிரெயின் டேப்லெட்டு போடலேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த தலை வலி வரும் பாருங்க, அப்பா அதை தாங்கவே முடியாது. விண்ணு இழுக்கும் பாருங்க, எனக்கு அதை தாங்கவே முடியாது. அப்போது அப்படியெல்லாம் இருந்த நான் 13 டேப்லெட்டு போட்டேன். அப்படியே இன்னைக்கு குறைஞ்சு ஒரு 3 டேப்லெட்டில் இப்போ நான் நின்றுட்டுருக்கிறேன். 3 டேப்லெட்டில் இது எதுக்கு சொல்கிறேன்னா, மகளே மாத்திரையல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற பொழுது